நடிகர் ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் இடையே கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு. 18 ஆண்டுகளாகிய நிலையில கடந்த ஆண்டு ரவி மோகன் விவாகரத்து வழக்க தொடர்ந்தாரு. அதுல ஆர்த்திக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில ஜெயம் ரவி பாடகி கெனிஷாவுடன் நெருக்கமாக இருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டுமே எழுந்தது. ஒரு பக்கம் ரவி மோகன் கெனிஷாவுடன் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வர, இன்னொரு பக்கம் ஆர்த்தி தன்னுடைய 2 பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு. இந்த நிலையில நடிகர் ரவி மோகன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பல விஷயங்களை கண்ணீருடன் தெரிவிச்சிருக்காரு. தனக்கு என்ன நடந்தது, என்னுடைய பிள்ளைகளை பார்க்க விடல, என்ன விவாகரத்து விஷயம் குறித்து, மனைவி ஆர்த்தி குறித்துமே பல விஷயங்களை அடுக்கடுக்காக முன் வச்சிருக்காரு. ரவி மோகன் மட்டுமல்ல, அந்த குடும்பத்துல இதற்கு முன்னாடி மாப்பிள்ளையாக இருந்த மற்றொருவரையுமே அழைத்து வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஆர்த்தியுடைய குடும்பத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காரு. சோ மேலும் பாத்தீங்கன்னா இன்றளவுமே அவருக்கு அந்த குடும்பம் தொந்தரவு கொடுத்து வருவதாகவும், முக்கியமாக ஆர்த்தி அவர்களுடைய அம்மா தான் இதற்கு மூல காரணம் அப்படின்னுமே பேசியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா நடிகை குஷ்பு அவர்களுக்கு என்னை பத்தி பேச எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இந்த விஷயமுமே சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலாகிட்டு இருந்தது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ரவி மோகன் அவர்களுக்கு பல ஆதரவுகள் குவிஞ்சது. பல பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு நாங்க இருக்கோம்னா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ரவி மோகன் அவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காரா. சோ ஏகே அவர்கள் வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல பிஸியாக இருக்காரு. அங்க ரேஸ் கோர்ட்ல ஏகே அவர்களை நேர்ல சந்தித்த ரவி மோகன் அவர்கள் சிறிது நேரம் பேசியிருக்காரு. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.